வணக்க நண்பர்களே, நாம் பார்க்க போவது ரசவாதி. இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து மனநல பிரச்சனை வந்து பேசும் கிரைம் கதையில் த்ரில்லான வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கொடைக்கானலில் வந்து சித்த மருத்துவராக இருக்கும் சதாசிவ பாண்டியனுக்கும் அர்ஜுன் தாஸ், அதே ஊரில் உள்ள ஒரு உணவகத்தின் மேலராக மணிக்கு வந்து சேரும் சூர்யாவும், அவர் யார், தனியார் ரவிச்சந்திரன், இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல காதல் வந்து ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் கொடைக்கானல் காவல் நிலையத்துக்கு வந்து இடமாற்றம் பெற்று வரும் காவல் ஆய்வாளர் பரசுராஜ் சுஜித் சங்கர், அவர் தான் வந்து போலீஸ்காராக இருக்கிறாரு. இவர்களின் காதலை வந்து பிரிக்க வந்து அவர் நினைக்கிறாரு. அர்ஜுன் தாஸை வந்து கண்டாலே வந்து எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு வெறுத்துக்கிட்டே இருப்பார். குரங்கு மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் செயலுக்கான காரணம் என்ன, இவர்கள் மூவரின் பின்னணி என்ன என்பதும் பிளாஸ்பேக்கில் வந்து குவியலாக பேசியிருக்கிறது இந்த ரசவாதி படம். கந்தர்வ குரல், மருமகளின் மீது காரண்யம், எதையும் வந்து சாந்தமாக வந்து அணுகும் பேச்சு. ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்ட ஞானியை வந்து அர்ஜுன் தாஸை வந்து செம்மையாக வந்து அவங்க நடிச்சிருக்காரு. தத்துவம் போடும் இடங்களில் வந்து நடிப்பு வந்து சிறப்பாக இருந்தாலும் உணவுபூர்வமான காட்சியில் வந்து எமோஷன் மிஸ்ஸிங் தான் சொல்லலாம். சண்டை காட்சியில் வந்து கோபமான சாட்டுகள் மட்டும்தான் அந்த நடிப்பில் வந்து நம்பகத்தகமான கூடியிருக்கிறது. நாயகி தனியாக வந்து ரவிச்சந்திரன் நடிப்பை வந்து பெரிதாக வந்து ஈர்க்கவில்லை. மற்றொரு நாயகியாக இரண்டாம் பாதியில் வந்து போகும் ரேஷ்மா வெங்கடேசன் கொடுக்கப்பட்ட திரைக்கத்தில் வந்து சற்றே வந்து சிதைவடைந்த மனநிலையில் வந்து அனைவரின் மீது வந்து எரிந்து விழும் சுஜித் சங்கர் வந்து தனது கதாபாத்திரத்தில் வந்து நியாயமாக வந்து நடிச்சிருக்கிறாரு. இருந்தும் ஒரு சில இடங்களில் வந்து செயற்கைத்தனம் ஆங்காங்கே வந்து எட்டி பார்க்கிறது. துணை கதாபாத்திரத்தில் வரும் GM குமாரும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் நடிப்பில் வந்து குறை எதுவுமே இல்லை. மனநல மருத்துவராக வரும் ரம்யாவின் நடிப்பை வந்து ஓவர் தான் சொல்லலாம். பைன் மரங்கள், கொடைக்கானல் மலை என இயற்கை எழிலே வந்து சிறப்பாக வந்து காட்சியில் வந்து ஒளிப்படு அந்த சரணம் வந்து இதில் வந்து கேமராமேனும் எல்லாமே வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் இசையில் வந்து பாடல் வந்து பெரிதாக வந்து ஈர்க்கவில்லை நாட்டாலும் அதன் பின்னணி இசையில் வந்து நல்லதொரு தாக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறது. டைட்டில் வரும் அந்த தை பியூசன் இசை வந்து ரெண்டாம் பாதியில் வந்து பாடல் வந்து நல்லா அருமையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதன் மேக்கிங் ரசிக்க வந்தால் செய்யுது. படத்தொகுப்பாளர் சாபு சோசப் வந்து வளவளவென மலையேறும் இரண்டாம் பாதிலுக்கு வந்து ரெட் சிக்னல் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு கொலை, அதுவும் எதற்காக நடந்தது என்பதை சொல்லாமே வந்து சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது இந்த படத்தோட கதை. சட்டென 10 ஆண்டுகள் கழிச்சு மற்றொரு இடத்துக்கு வந்து நகருது. அங்கே உள்ள கதாபாத்திரங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து அறிமுகம் செய்யும் பொறுமையாக வந்து இந்த கதை வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலும் இந்த கதாபாத்திரம் வந்து மீதும் வந்து எந்த ஒரு உணர்வுமே இல்லாத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இயக்கிறாங்க. கதாநாயகன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, வில்லன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா என்பதை வந்து இந்த படம் வந்து மீண்டும் வந்து கொடைக்கானலில் கொண்ட ஒரு ஊசி வளைவில் வந்து சுற்றி வந்து ஓட விட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பார்க்கலாம். கரெக்டாக ஒரு கிரேம் தெரியலன்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்டிங்கில் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து 10 வருஷங்கள் வந்து பேக்ரவுண்டில் கொண்டு போயிடுவாங்க. இருந்தாலும் வந்து இவன் வந்து நல்லவனாக நடிக்கிறதும் போலீஸ்கார் வந்து கெட்டவனாக பயங்கரமாக நடிக்கிறதும் இந்த காட்சி தான் வந்து ரெண்டுமே வந்து ஃபுல்லாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 2 தான் கொடுப்பேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட்ஸில் போகிறன்ஸ்டாக வந்து ஒரு தடவை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான மசாலா படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம மசாலா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.